Facebookல எப்படி பீட்டா ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த பீட்டா ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். Facebookல வரக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பீட்டா ப்ரோக்ராம்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து வரும். அதனால நம்ம அதுல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே சீக்கிரமாவே வந்து வரும். அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி அதை ஜாயின் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ்புக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவேசி இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இயர்லி ஆக்சஸ் டு த ஃபீச்சர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பீட்டா ப்ரோக்ராம்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோட பீட்டா ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் ஆகிடுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வரும். பீட்டா ப்ரோக்ராமில் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து புது புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா யூஸருக்கு தான் வந்து அந்த ஃபீச்சரை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நார்மல் யூஸருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து போகும். அதனால் நீங்கள் பீட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு புது ஃபீச்சர் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட ஃபேஸ்புக்கில் வந்துடும். நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய இந்த பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.